ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஜஸ் ஹாபீஸ். இந்த வீடியோவில் மஷ்ரூம் ஒயிட் புலாவ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 பெரிய தக்காளி, புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஷ்ரூம், பட்டை கிராம்பு ஏலக்காய், முந்திரி பருப்பு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அது சூடானோடனே ஸ்பைசஸ்லாம் போட்டுருவோம். அது நல்லா ஃப்ரை ஆனோடனே ஆனியன் சேர்த்துருவோம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்கூடாது. ஏன்னா அந்த சாதமே வந்து ஒயிட் புலாவ் அப்படிங்கிறதுனால வெள்ளையாக தான் இருக்கணும். ஆனியன் செவந்துருச்சுன்னா சாதம் நல்லா கலர் ஆகிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பச்சை மிளகா சேர்த்துருவோம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம். அது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். இந்த மசாலாலாம் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. அதுக்காக நல்லா பார்த்து பொறுமையாக நம்ம வதக்கணும். ஏன்னா கலர் ஆகிடுச்சுன்னா சாதம் கலர் ஆகிடும். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைப்போம். நல்லா வதங்கிருச்சு. நான் சொன்ன இந்த அளவு எல்லாமே 1/2 கிலோ ரைஸுக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1க்கு 1.5ங்கிற ரேஷியோவில் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்துட்டு இது கொதி வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைப்போம். கொஞ்ச நேரம் அதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இது தம் போடுற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். இது தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு மேலே தூவிடலாம்.
இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுடலாம். இடையில அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக தம் ஆயிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு ரைஸும் தனித்தனியாக உதிர் உதிராக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒயிட் புலாவ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சோண்டு நெய் சேர்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.